ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேர்னி வித் சுவி. அங்காளம்மனுக்கு பால் குடம் எடுத்தாச்சு. நான் பால் குடம் எடுக்கிறதா வேண்டியிருந்தேன். ஆனால் என் பொண்ணு அதுக்கு பதிலாக எடுத்திருக்கா. அடுத்த வருஷம் நான் எடுக்கணும். ஏன்னா என்னோடய ரிலேட்டிவ் இறந்ததுனால எங்கள் வீட்டில் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. விரதம்லாம் இருந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் எடுக்கலை. எனக்கு ஃபோன் கால் நைட்டு வந்தது. ஆடிப்புறத்துக்கு முன்னாடி நாள் 8:45 போல் தான் நைட்டு கால் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு காலையில் நீங்கள் பாப்பாவை கூப்பிட்டு வாங்கக்கா, பால் குடம் எடுக்கட்டும்னு சொல்லி அந்த கோவிலில் இருக்க தம்பி சொல்லியிருந்தார். ஏன் அவர் அடிக்கடி அப்படி கேட்குறாரு அப்படின்னா, அவளை அங்காளம்மனாவே நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவளுக்கு வேஷம் போட்டு ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி அவளுக்கு அங்காளம்மன் வேடம் போடுவோம். ஒன்று ஆடி மாதத்தில் கன்னி பூஜை ஒன்று பண்ணுவாங்க. ஊரில் இருக்க எல்லா குழந்தைங்களையும் பெண் குழந்தைங்களையும் அங்காளம்மனாக வேடம் போட்டு கூப்பிட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு மகிஷாசுரனை வதம் பண்ணுறதுக்காக அங்காளம்மனாக என்னோடய பெரிய பொண்ணுக்கு வேஷம் போட்டு கூப்பிட்டு போவேன். அவள் தான் அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண வைப்பாங்க அவள் கையால். இதை நாங்கள் வேணான்னு சொன்னாலும் இப்போ யாருமே விடுறதில்லைங்க. வருஷத்துக்கு ஒரு முறை போட்டு அவளுக்கு பழக்கமாயிடுச்சு. அந்த தம்பிக்கு இவள் வந்தால் தான் அங்காளம்மனே வந்தா மாதிரி ஒரு நிறைவாக இருக்கும் அந்த பூஜை. அந்த மாதிரி வருஷத்தில் ஒரு நாளாவது நீங்கள் கூப்பிட்டு வாங்கக்கா, ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்வார். எங்களுக்கு அவள் வளர்ந்துட்டே வரா, இதுக்கப்புறம் போட வேணாம் அப்படின்னு தோணும். இருந்தாலும் அவர் கோவிலில் சார்பாக கூப்பிட்றதுனால நாங்கள் கூப்பிட்டு போய் விடுவோம். அவளும் வேணான்லாம் சொன்னதில்லை. அவள் எப்போ வேணான்னு சொல்கிறாளோ அதோடு நிறுத்திக்கலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன பாப்பா இருக்கா இல்லையா, அவளுக்கு வேணால் போட்டு விடலாம் அப்படின்னு இருக்கும். இது என்னோடய ஸ்டால் தாங்க. நான் ரெகுலராக ஸ்டால் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னால் ரெகுலராக வீடியோலாம் எடுத்து போடவே முடியல. யாராவது எனக்கு கூட ஹெல்ப்புக்கு வேணும். ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இவ்வளோ ஐட்டம்ஸ் சமைக்கிறோம். இது ஸ்வீட் சுழியம், அப்புறம் பால் கொழுக்கட்டை, வாழைப்பூ வடை, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே செய்வோம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. சப்பாத்தி, அது மாதிரி வாரத்தில் ஒரு வாட்டி ரைஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறோன்னா அடுத்த வாரம் ஏதாவது பன்னீர் பிரியாணியோ இல்லை பன்னீர் புலாவோ அந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது மாற்றிட்டே இருப்போம். குழி பணியாரம் இதெல்லாம் ரெகுலராக போடுற ஐட்டம்ஸு. இட்லி, இடியாப்பம் இது எல்லாமே இருக்கும். பரோட்டா நான் தனியாக தாங்க போட சொல்வேன். என்னாலலாம் பிசைஞ்சுலாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு மாஸ்டர் வர வச்சு தான் நாங்கள் பண்ணுவோம். கிரேவி ஐட்டம்ஸ்லாம் காலையிலேருந்தே சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். காலையில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெளியே தாங்க அடுப்பு எல்லாமே செட் பண்ணிப்போம். தேவையான ஐட்டம்ஸ்லாம் கொண்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனாலும் அன்றைக்கி 1 டே ஃபுல்லாக கஷ்டப்படுறதுக்கு எங்களுக்கு சேல்ஸ் நல்லபடியாக கடவுள் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோடு நாங்களும் போய் வாரத்தில் ஒரு நாள் ஸ்டால் போட்டுட்ருக்கோம். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கிடையாது, யாராவது ஈவெண்ட்டுக்கெலாம் கூப்பிட்டாலும் போய் போடுவோம். ஆனால் என்னால் ஈவெண்ட்டில் போய் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெலாம் விருப்பமே கிடையாது. ஏன்னா இங்கே நம்ம ஒரு ரெண்ட்டு கொடுத்து போடுறோன்னா அங்கே ட்ரிபிள் மடங்காக இருக்கும் ஈவெண்ட்லாம். அதனால் எனக்கு ஈவெண்ட்லாம் போகிறதே எனக்கு விருப்பமே கிடையாது. நான் இந்த மாதிரி ஸ்டால் மட்டும் எப்பவும் போடுற அப்பார்ட்மெண்ட்டில் இது மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறேன். ஆனால் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கெலாம் எங்ககிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. அதனால காலையில் டிஃபனு, லன்ச்சு எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு போய் நாங்கள் மொத்தமாக செய்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி நாங்கள் 2 பேருமே கஷ்டப்பட்டு அன்றைக்கி மட்டும் யாராவது ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வச்சுப்போம் சேல்ஸ்க்கு. அதெல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி என்னோடய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இவ்வளோ செய்கிறது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட அதை எப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டால் இப்படியும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா கஷ்டப்பட்டாதாங்க எல்லாமே. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம், தப்பு கிடையாது. நல்ல விஷயமாக நம்ம எதுவும் பொய் சொல்லலை, திருடலை. நம்ம சமைச்சு சேல் பண்ணுறோம். இதில் கஷ்டத்தை பார்க்குறத விட நம்மளுக்கு பிடிச்சி போய் நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அந்த மாதிரி தான் எங்களோட பிஸ்னஸுமே. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு 1000 ரூபா கூட கிடைக்காது. இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 15 ஐட்டம்ஸ் கிட்டலாம் கொண்டு போவோம். என்ன இப்படி ஆகுதே, காலையிலேருந்து கஷ்டப்பட்டு 1000 ரூபா தான் கிடச்சிருக்கு. ஏன்னா ரெண்ட்டு பே பண்ணோம் இல்லையா, அதனால் 1000 ரூபா தான் கிடச்சிருக்கேன்னு இருக்கும். அதுக்கப்புறம் போக 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 எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி
கொஞ்சம் நாங்கள் வந்து எந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே வந்து ரெகுலராக போகுமோ அந்த ஐட்டம்ஸை வந்து நாங்கள் வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்னாலே இவங்கக்கிட்ட போனால் சீக்கிரம் தீந்துரும், நம்ம முன்னாடியே போயிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டம் வராங்க எங்ககிட்ட. அதுக்கப்புறம் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வாரம் நான் ஸ்டால் போடல, அது போன வாரத்துக்கான வீடியோ தான் அது. அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். மாதுளை செடியெலாம் இருந்தது. நல்லா வந்து இப்போ மாதுளம் பழம் வந்து வச்சுருக்கு. சின்ன செடியாக இருந்தது, இப்போ நிறைய மாதுளம் பழம் வச்சுருக்கு. தென்னை மரம், மாமரம்லாம் இருக்குது. அடுத்து அம்மாவுக்கு வேண்டுதல் இருந்ததுங்க. பெருமாள் கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4 வகையான சாதமும் சுண்டலும் அதை நான் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அம்மாவும் தம்பிலாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் மனசுக்கு நிறைவாக போட்டாச்சுங்க. ஆனால் கூட்டத்தை தான் சமாளிக்கவே முடியல. அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக பண்ணுவோம். பாய்.